கிரீஸ்மா மீதான காதலுக்கு அடிமையாக இருந்த சரோன்ராஜ் உள்ளுறுப்புகள் அழுகிய நிலையிலும் 11 நாட்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் மரணப்படுக்கையில் இருந்த போதும் காதலியை காட்டிக் கொடுக்கவில்லை. தான் இருந்தாலும் கிரீஸ்மா தண்டிக்கப்படக்கூடாது என்று கருதினான் சரோன்ராஜ். அப்படின்னா அவனுடைய காதல் வந்து சரோன்ராஜுடைய காதல் வந்து எவ்வளவு பெரிய போற்றுதற்குரிய காதல் அப்படிங்கிறத ஜட்ஜ் வர்ணிச்சிருக்காரு. AM பசீர் அப்படிங்கிற ஒரு நீதிபதி 11 நாட்கள் வந்து தன்னுடைய உள்ளுறுப்புகள் அத்தனையும் ஒன்றொன்றாய் அழுகி போய் தான் இறக்க போகிறோம் என்று தெரிந்த போதும் வந்து தண்ணி கூட குடிக்காத இருந்த போதிலும் வந்து அவன் என்ன செய்யறான், தன்னுடைய காதலி தண்டிக்கப்பட வேண்டாம், நான் அவளை நம்பினேன், ஒருதலை காதலாக இருந்தாலும் போதும், நான் அவளை நம்பி உண்மையாக காதலித்திருக்கின்றேன், என்னுடைய காதல் ஒருதலைக்காக, என்னுடைய காதலுக்கு அவள் கொடுத்த தீர்ப்பாக கூட இருக்கட்டும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒருத்தன் அந்த சாவை வந்து காதலி கொடுத்த பரிசா வந்து அவன் ஏற்றுக்கொண்டு அந்த உயிரை மாய்த்துக் கொள்கிறான். கடைசி வரை காதலியின் பெயரை அவன் வந்து நீதிமன்றத்திலோ மருத்துவரிடமோ அல்லது உற்றார் உடனே யாருமே சொல்லாமல் வந்து தன் உயிரை இந்த காதலுக்கு பரிசளித்திருக்கிறான்.